ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மார்ச் மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவரும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு போகிறாரு. இந்த மாதம் 14ஆம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 15ஆம் தேதி போகிறாங்க. ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது பொது பலன். சிறப்பு பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நமக்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கா, பாதகமாக இருக்கா, என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் தீமையாக இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம மாத பலன்களாக பார்க்குறோம். துளராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 7ஆம் தேதி அவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 7ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆக அது வரைக்கும் சுமாரான பலன். அதுக்கப்புறம் உங்களை அறியாத சந்தோஷம் இருந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. வீட்லேயும் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கக்கூடியது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் பணம், தனம் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் உழைச்சி பணம் எங்கேயாவது யாருக்காவது நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் இது இருக்குது. அதனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சுப செலவுகள் பண்ணுங்கள். குறிப்பாக லேவிஷாக செலவு பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் அவரை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஆக இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சுமார் தான். தேவை இருந்தால் ஒழிய பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆகையினால பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் நீங்கள் செயல்படுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் வருத்தம், ரெண்டும் கலந்து இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், அல்லது ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களோட ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய சொத்துக்களை யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு லாபகரமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்துல ராகுவோட இருக்கார். எப்படி ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கான யோகம் இருக்கோ அது மாதிரி சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும்
நிறையா இருக்குது. ஆக லோன் போட்டு அல்லது கடன் வாங்கி இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக வாங்க வேணும்னு நினச்ச பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு. அதோட உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் நீங்கள் ஏதாவது கெமிக்கல் லைனில் இருக்கீங்க, இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கீங்க, அதிலே மோட்டார் லைனில் இருக்கீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி சனி பகவான் அவர் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ள ராகுவோட இருக்கார். ராகுவோட நட்சத்திரத்தில். அப்படி இருந்தாலே 6ஆம் இடம் சர்வீஸ். உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஜாப் வேலை இருக்கும். ஆனால் அவரே உங்களுக்கு 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறதுனால நீங்கள் பார்க்கும் வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை, அல்லது பார்க்கும் வேலையை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை, அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஆகையினால இந்த மாதம் ஜாபை பொறுத்த வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும். ஒர்க்கில் ரொம்ப டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் அது எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்னில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனம். ஸோ எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்தாலும் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. அதுக்காக நீங்கள் பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. உங்கள் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் அல்லது ரேஸு அல்லது லாட்ரியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பெரிய ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் நம்முடைய பணம் பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள். அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம், புகழ், அந்தஸ்தை கொடுக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது, நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த மாதத்தில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னா இந்த மாதம் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணுன்னா நடக்கும். ஃபர்தராக நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அடிக்கடி விநாயகருடைய தரிசனம் போயிட்டு வாங்க, பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு அல்லது சிவ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஏற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.